அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் டு ஈக்விட்டினா என்ன, ப்ளஸ் ஆர்ஓஇனா என்ன, டெப்ட் ஈக்விட்டியோட கால்குலேஷன், அதே மாதிரி ஆர்ஓஇயோட கால்குலேஷன், இந்த ரெண்டுக்குள்ள அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறோம். அதுக்கடுத்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து என்ன ரேஞ்சில் இருந்தால் அது ஸ்டேபிள் கம்பெனி, என்ன ரேஞ்சில் இருந்தால் அன்ஸ்டேபிள் கம்பெனிங்கிறத பார்க்க போகிறோம். வெல்கம் டு பார்க்கவி ஃபைனான்ஸ். இது செகண்ட் சீரியஸ். ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் வந்து ஒரு 10 பேராமீட்டர் இருக்குது. இது வந்து ரெண்டாவது சீரியஸ். ஃபஸ்ட்டு சீரியஸ் வந்து பிஇ ரேஷியோனா என்ன, அந்த டீட்டெயில் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெப்ட் டு ஈக்விட்டினா என்னென்னா, ஒரு கம்பெனியோட மொத்த லைபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறது தான் டெப்ட் டு ஈக்விட்டி. ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளாக நான் வந்து சமோசா கடை சொல்லியிருந்தேன். அதே சமோசா கடை தான் இப்போது. அந்த எக்ஸாம்பிளில் அந்த கடையை டெவலப் பண்ணுறதுக்கு 2 மெத்தடில் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பேங்க் லோனு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த கடையை டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் மெத்தடை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். பேங்க்கில் கடன் வாங்குகிறாங்க. எவ்வளோ கடன் வாங்குறாங்கன்னா 50,000 எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம். இப்போது டெப்ட் ஈக்விட்டியோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 50,000 ப்ளஸ்ஸு அவங்களோட ஈக்விட்டி ஷேர் வந்து 1 lakh இருக்குது. இப்போ கடனையும் நம்ம ஷேரையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.5 வரும். இதுதான் டெப்ட் ஈக்விட்டி. அதாவது ஒரு ஈக்விட்டிக்கு 50 பைசா கடன்கன்னு வச்சுக்கிடுவோம். பேங்க்கில் எப்படியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம அப்ராச்மெண்ட்டாக கால்குலேட் பண்ணுவோம். 10%னா ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு கடன் வாங்கினாங்க, 50,000 வந்து கடன் வாங்கினாங்க. அது 10% கால்குலேட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்த்தீங்கன்னா 5,000 வரும். இப்போ அந்த சமோசா கடை வந்து டெவலப் ஆகுது. அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வருது. ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்னு வச்சுக்கிடுவோம். அதை 20,000 வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போது அவங்கள்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோன்னா 5,000 வந்து கடன் போயிடும், அதாவது இஎம்ஐக்கு போயிரும்னு வச்சுக்கிடுவோம். அப்போது அவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 15,000 தான். இப்போது அந்த 1 லட்சம் பேர் அந்த கம்பெனியில் வந்து ஈக்விட்டியில் இருக்காங்க, ஈக்விட்டி ஷேர் வச்சுருக்காங்க. அப்போது 15,000 டிவைடட் பை 1 lakh. அப்போது அவங்களோட ஆர்ஓஇ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 15%. இந்த இடத்துல ஆர்ஓஇனா என்னென்னா, நெட் இன்கம்மை எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கறது தான் ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்போது இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அட்வான்டேஜ் பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு டெப்ட் ஈக்விட்டியோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி கடன் வாங்கி அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி லிவரேஜ், ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு லிவரேஜஸ் இருக்குது. ஒன்று லோன் மூலமாக இருக்கலாம், ஷேரை ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கலாம். ஸோ ஒரு லிவரேஜ் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இருக்குது. இதோட அட்வான்டேஜுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அப்போ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்து தான் இருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை டெப்ட்டு. இப்போது அந்த பிஸ்னஸை எக்ஸ்பெண்ட் பண்ணி லாஸ் ஆகிட்டுனா அவங்களுக்கு கடன் அதிகமாகும். அதனால் அவங்களோட கம்பெனியை வந்து சேல் பண்ணுற மாதிரி வரும். சில இதில் பார்த்தீங்கன்னா
சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ஷேரை வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து விற்பாங்க ஆஃபர் ஃபார் சேல்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஹை டெப்ட் இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க்கு, எவ்வளோ கடன் அதிகமாகுது இருக்கோ அந்த கம்பெனியில் வந்து ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா எதனாலனா அவங்களோட ப்ராஃபிட் வந்து நல்லா வரலைன்னா தான் ரிஸ்க்கு. நல்லா வந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் ரிஸ்க் இல்லை. ஸோ தைரியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது ஆர்ஓஇயோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆர்ஓஇ வந்து ஹையாக இருந்துச்சுன்னா, இப்போ 15% சொன்னேன், 20% இருந்தால் ஹை எஃபிஷியண்ட். ஸோ அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஷேர் ஹோல்டருக்கெலாம் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது இதை வந்து இண்டிகேட் பண்ணுது. டிஸ்அட்வான்டேஜுக்கு ஆர்ஓஇக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஆர்ஓஇ இண்டிகேட் பண்ணிச்சுன்னா ஹை டெப்த் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஆர்ஓஇ வந்து டிஸ்அட்வான்டேஜ். இந்த ஒன்று மட்டும்தான். அடுத்து ரேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சமோசாக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த ஷாப்புக்கு 0.5 வந்துச்சு டெப்ட்டு. அப்படின்னா ஸ்டேபிளான கம்பெனின்னு அர்த்தம். அது வந்து லோ டெப்ட்டு. மாடரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 1க்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க வந்து பேலன்ஸாகவும் இருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல கம்பெனி தான், 1க்குள்ளே இருக்கிறது. இப்போ ஹை டெப்ட் ஈக்விட்டி மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து பொட்டன்ஷியலாக ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதே ரேஞ்சஸில் ஆர்ஓஇ வந்து என்ன ரேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிலோ 10% இருந்ததுன்னா லோ ஆர்ஓஇ. அப்படின்னா அந்த கம்பெனியில் இன்எஃபிஷியன்ட். அந்த கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லைன்னு அர்த்தம். லோ ஆர்ஓஇ இருக்கிறது. ஆர்ஓஇயில் 10 to 20% இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டீசன்ட் மேனேஜ்மெண்ட். டீசெண்டாக இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் வந்து டீசெண்டாக இருக்கும். மோர் தென் 20 இருந்துன்னா ஹை ஆர்ஓஇ இருந்துச்சுன்னா அவங்க தான் நல்ல எஃபிஷியண்ட்டான மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ராங் ரிட்டர்ன் வந்து கிடைக்கிற கம்பெனி. ஆர்ஓஇ வந்து ஹையாக இருக்கணும், டெப்ட்டு வந்து லோவாக இருக்கணும். சரி, எதுக்கு இந்த ரேஞ்சஸ் அப்படின்னு நீங்கள் கேட்க வர்றது வந்து எனக்கு புரியுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வெப்சைட் தான். அந்த கிரேட் ஸ்கின்னர் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்கொயரின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே பிஇ ரேஷியோ வந்து பார்த்துருந்தோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது என்ன ரேஞ்சுன்னு பார்த்துருந்தீங்கன்னா 20லேருந்து 30க்குள்ளே இருந்தால் நல்லது. ஸோ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மோர் தென் 20. அடுத்து நம்ம இப்போ பார்த்துருக்க வீடியோ வந்து டெப்ட் ஈக்விட்டி. டெப்ட் ஈக்விட்டி வந்து லெஸ் தென் 1ல் தான் இருக்கணும். அடுத்து வந்து ஆர்ஓஇ. இந்த வேல்யூ இப்போ என்ன உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20%. இந்த என்கொயரியை ரன் கொடுத்தீங்கன்னா நான் சொன்ன 3 பேராமீட்டரோட இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனி வந்து இருக்கும். இன்னும் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இதை ரெக்டிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.